Hello guys, hair care routine for healthy hair growth பார்ப்போமா. 2 spoons of coconut oil, castor oil ஒரு 5 to 6 drops, olive oil ஒரு 2 tablespoon, ஒரு vitamin E capsule ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஹேர் ஆயிலை ஒரு டபுள் பாயிலிங் மெத்தட் மூலியமாக நல்லா ஹீட் பண்ணிடுங்க. உங்கள் ஹேரை ஒரு ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் எடுத்து 2 ஈக்குவல் ஆஃபாக செப்பரேட் பண்ணிடுங்க. ஆயில் அப்ளை பண்ணுறது நல்லா ஸ்கேல்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்கேல்ப்லேருந்து உங்கள் ஹேர் எண்ட் லென்த் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். கோகனட் ஆயில் நல்லா ஸ்கேல்ப்பை நரிஷ் பண்ணும். ஹேருக்கு நல்லா ஒரு சாஃப்ட் அண்ட் நேச்சுரல் ஷைன் தரும். கேஸ்டர் ஆயில் ஹேர் பிரேக்கேஜை கண்ட்ரோல் பண்ணி நல்லா ஹெல்த்தியராக ஹேர் லுக் ப்ரொமோட் பண்ணும். ஆலிவ் ஆயில் ஹேரை நல்லா சாஃப்ட் பண்ணும். ஸ்ப்ளிட்டன்ஸ் அண்ட் ஃப்ரிசினஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். வைட்டமின் இ ட்ரைனஸ் அண்ட் டல் ஹேரை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஹெல்த்தி க்ளோ தரும். நெக்ஸ்ட் ஒரு ஹேர் மசாஜ் அப்ளிகேட்டர் எடுத்துக்கோங்க. அதை வச்சு ஒரு 3 to 5 minutes நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க சர்க்குலர் மோஷனில். இது நம்ம பிளட் சர்க்குலேஷனை சூப்பராக ஸ்கேல்பில் இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் ஆயிலையும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு டர்மா நீடில் எடுத்துக்கோங்க. டர்மா நீடில் ஒரு லைட் ப்ரெஷர் கொடுத்து நல்லா ஸ்கேல்பில் மூவ் பண்ணுங்கள். இதனால் ஹேர் ஆயில் நல்லா ஸ்கேல்பில் போய் சூப்பராக அப்சர்வ் ஆகும். இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேபி ஹேர்ஸ் க்ரோ ஆகிறத நீங்களே விசிபிளாக பார்க்கலாம். டர்மா நீடில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு மூவ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இதை ரொம்ப ஜென்டிலாக தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் ஒரு ஃபிங்கர் மசாஜ் கொடுங்க ஒரு 3 to 4 minutesக்கு. இது நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஆயில் நல்லா உள்ளே சூப்பராக பெனிட்ரேட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். பை பாய்.